நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு திருக்கோவிலை பார்த்து கொண்டு வருகிறோம். பரிகாரத்திற்காக என்றில்லாமல் இறைபக்திக்காக ஆலயம் செல்வதே நல்லது. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எங்கும் நிறைந்த இறைவன் பக்தர்களுக்காக உருவ வழிபாட்டில் எழுந்தருளி காட்சியளிக்கும் இடமே கோவில். அந்த வகையில் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்பதை காணலாம். தர்மத்தை நிலைநாட்டவும் அன்பர்களை காப்பாற்றவும் யுகங்கள் தோறும் பூவுலகில் பிறப்பெடுக்கின்றேன் என்று கண்ணன் கூறியதற்குச் சான்றாக தமிழகமெங்கும் ஏராளமான பெருமாள் திருக்கோயில்கள் இருக்கின்றன. அவை பக்திக்கு வித்தாக மட்டுமின்றி வரலாற்றுக்குச் சான்றாகவும் உள்ளன. ஆறு குளங்கள் உள்ளதால் இந்த ஊர் அருங்குளம் என்று அழைக்கப்படுகிறது. பல புண்ணிய நதிகளின் சேர்க்கையால் இந்த ஆறு குளங்களும் மக்களின் நீர்த்தேவையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். சென்னையில் இருந்து திருத்தணிக்கு செல்லும் வழியில் திருத்தணிக்கு முன் 10வது கிலோமீட்டரில் உள்ளது இந்த அருங்குளம். கிராமிய சூழலில் தூய நீர், தூய காற்று என்று இயற்கையின் எழில்வளம் கொஞ்சும் இந்த அருங்குளத்தில் அண்டி வந்த அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு சகல கல்யாண குணங்களுடன் கூடிய கல்யாண வரதராஜ பெருமாளாக திருமால் விளங்குகிறார். தமது திருமார்பை விட்டகலாத பெருந்தேவியுடன் பெருமாள் அலங்கார பிரியனாக விளங்குகிறான். திருக்கோயிலின் அருகிலேயே புஷ்கரிணி தீர்த்தமும் அதன் கரையில் தலமரமாக அரச மரமும் விளங்குகிறது. பல்லவ மன்னர்களில் ஒருவரான அபராஜித மன்னன் வேட்டைக்கு வந்த நாளில் இவ்விடத்தில் இரவு தங்கினான். கனவில் தோன்றி இங்கே தனக்கொரு கோயில் கட்டச் சொல்லிய அருள்வாக்கின்படியே அபராஜித மன்னன் எழுப்பிய திருக்கோயிலே இந்த திருக்கோயில்.
இத்திருக்கோவிலின் மேலும் பல அரிய தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். மிகவும் பழங்காலத்து கோயிலான இதில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் பெயர் கல்யாண வரதராஜ பெருமாள். பூதேவி சீதேவியுடன் கொள்ளை அழகுடன் விளங்குகிறார் இந்த பெருமாள். கல்யாண கோடி விமானத்துடன் கூடிய கருவறையில் கல்யாண வரதராஜ பெருமாள் விளங்குவதைப் போலவே விமானத்துடன் கூடிய கருவறையில் பெரிய பிராட்டி காட்சி அளிக்கிறாள். இந்த திருக்கோயிலில் பெரிய பிராட்டிக்கு வில்வார்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த தாயார் திருமேனி சாலக்கிராம கல்லில் வந்த வடிவமாக விளங்குவது தனிச்சிறப்பு. இந்த திருக்கோயிலின் இன்னொரு சிறப்பு வீர ஆஞ்சநேயர்தான். ஒரே சாலக்கிராம கல்லில் உருவாக்கப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் சங்கட விமோசன வீர ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். கல்யாண வரமளிக்கும் கல்யாண வரதராஜ பெருமாள், மங்கள வாழ்வளிக்கும் பெரிய பிராட்டி, சங்கடங்கள் நீக்கும் வீர ஆஞ்சநேயர், பக்தி ஊட்டும் ஆண்டாள். இப்படி ஆலய தரிசனம் நெஞ்சுக்கு நிம்மதியும் வாழ்வில் அமைதியும் நல்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த திருத்தலம் சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் சாலையில் அருங்குளம் சந்திப்பு என்ற இடத்தின் அருகாமையில் அமைந்துள்ளது. பல்லவ மன்னன் கட்டிய இக்கோயில் இன்றும் பாரம்பரியத்தையும் பக்தியையும் நம்பிக்கையையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன சிறப்பு என்பதை காணலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கந்தர் அலங்காரத்திலிருந்து
பாதி திருவுரு எனும் பாடலின் இரண்டாவது பகுதி இங்கே இன்று விளக்கம் பெறப் போகின்றது. பாடலை பார்த்துவிட்டு பிறகு நாம் விளக்கத்தை பார்ப்போம். பாதி திருவுரு பச்சென்ற நாதருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கிங்கன் சந்தித்ததே. பாடலை அருணகிரிநாதர் அமைத்திருக்கும் முறையே நம்மை வியக்க வைக்கின்றது. அவருடைய வியப்பை நினைத்து நாம் வியக்க வேண்டும். இந்த பாடலின் தொடக்கத்தில் அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சொல்லி இருக்கின்றார். ஏன் அதை சொல்ல வேண்டும்? பல பாடல்களில் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் என்ற அருணகிரிநாதர் இப்பாடலில் அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சொல்ல காரணம் என்ன, தன் பாவனையே என்பதற்கு என்ன என்றெல்லாம் விளக்கம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானை எல்லா திருத்தலங்களிலும் சென்று போற்றி உய்ய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றேன், அவனை துதித்து பாடினேன், உயர்ந்த நன்னிலை பெற்றேன், நற்கதி பெற்றேன். சோதித்த மெய்யன்பு பொய்யோ, அப்படி நான் அவனை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது சோதனை செய்து கொண்டேன். ஆத்ம சோதனை என்றெல்லாம் சொல்லுவார்கள். நமக்கு எளிமையாக புரிவதற்காக ஓர் உதாரணம். ஒரு உயர்ந்த அடியார் பக்தர், அவர் ஒரு நாள் தன்னுடைய சீடன் ஒருவனை கூப்பிட்டு, அப்பா இன்று இரவு நான் நன்கு அயர்ந்து தூங்கும் பொழுது ஒரு குச்சியை எடுத்து நான் அடி. அந்த மாணவனும் அவ்வாறே செய்தான். தூக்கம் கலைந்து எழுந்த அவர் திடுக்கிட்டு ஐயோ என்று அலறினார். மாணவனிடம் சொன்னார், என்னை இன்னும் அடித்து கொண்டே இறப்பாய். ஏன் சுவாமி என்றால் அதற்கு அந்த உண்மையான அடியார் விளக்கம் சொல்லுகின்றார். பாருங்கள், நான் ஏதோ பக்திமான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் தெரிகின்றது, இவ்வாறு என்னை நானே சோதனை செய்து கொண்ட பொழுது என்னுடைய பக்தி பொய். ஒரு அடி அடிச்சாய் நீ, அந்த அடி பட்டவுடன் அப்பா, தெய்வமே, கடவுளே, முருகா, இறைவா என்றெல்லாம் நாம் கூவவில்லையே, ஐயோ என்றல்லவா எழுதியிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய பக்தி பொய்யானது என்று சொன்னாராம். இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சோதித்த மெய்யன்பு சோதனை செய்து கொண்டார். அதில் மெய்யன்பு என்பது நிலை பெற்று விட்டது. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கின்றார். இவ்வாறெல்லாம் இருக்கின்றது. அந்த இறைவனை நான் அழுது வணங்கினேன், அழுது தொழுது வணங்கினேன், அழுது தொழுது உருகி வணங்கினேன். அவன் எனக்கு அருள் செய்தான். இவ்வாறெல்லாம் ஒரு சாதனை நிகழ்ந்திருக்கிறது. இப்படி சாதித்த இந்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த புத்தி அவனை நினைத்து இவ்வாறு வழிபாடு செய்து அவன் அருளை பெறுவதற்கு எனக்கு இப்படிப்பட்ட புத்தி எவ்வாறு தான் எனக்கு வாய்த்தது? அவனுடைய அருள் இல்லாவிட்டால் இவ்வாறு எனக்கு இது கிடைத்திருக்குமா என்று அருணகிரிநாதரே நமக்கு பாடம் நடத்துகின்றார். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பாடம், நாம் ஏதாவது ஒன்று நல்ல கண், காது, மூக்கு, நாக்கு, வாக்கு, கைகள், கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் நாம் நன்னிலை அடைய மாட்டேன் என்கின்றோம், உயர்நிலையை அடைய முயற்சி செய்ய மாட்டேன் என்கின்றோம். அடுத்தவர்களை பார்த்து எவ்வளவு போட்டி பொறாமை, காமம் என்றால் ஏதோ ஆணாசை பெண்ணாசை என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார், சோத்துக்கு சிங்கி அடித்த பய என்று அந்த ஒரு பேராசை, அந்த விருப்பம், அடுத்தவர்களிடம் பொறாமை என்றெல்லாம் புகுந்து விடுகின்றதல்லவா? இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட காம விருப்பத்தை நீக்கக்கூடியது அர்த்தநாரீஸ்வர திருக்கோலம் என்கின்ற நமது ஞான நூல்களின் கருத்தை அங்கே பாடலின் முற்பகுதியில் வைத்து இவ்வளவு நல்லதான இந்த உடம்பை கொடுத்திருக்கிறானே, எவ்வளவோ பேர்கள் கை, கால், கண், காது இல்லாமல் எவ்வளவு துயரப்படுகிறார்கள். உடம்பு நன்னிலை இறந்தும் எவ்வளவு பேர்கள் மருத்துவமனையில் என்ன துயரக்கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் மகான்கள் பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள். மாதம் ஒரு தடவையாவது மருத்துவமனைக்கு சென்று அங்கு துயரப்படுபவர்களை பார்த்தால்
நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவன் அளித்திருக்கிறான் என்பது புரியும். இப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல நிலை, கண்ணுக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கே, கண்ணுக்கு அது மூக்கு நாக்கெல்லாம், நாம் உயர்வதற்கு இதை வைத்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டாமா என்று அருணகிரிநாதர் அதன் மூலம் நமக்கு ஒரு பாடம் நடத்துகின்றார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதரின் வேண்டுகோளை நாம் ஏற்றோம் என்றால், அழுது தொழுது உருகி போற்றி துதித்து வணங்கினோம் என்றால், அவ்வப்பொழுது அவர் சோதனை செய்து பார்த்து கொண்டதைப் போலவே நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்கள் எப்படி என்று அது கூடாது. வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார், இரவு கடை வீதியில் கடைக்காரர்கள் கடைகளை பூட்டிவிட்டு கிளம்புவார்கள். கிளம்பும் பொழுது அவரவர்கள் பூட்டை இழுத்து பார்ப்பார்கள், ஒழுங்காக பூட்டி இருக்கின்றோமா என்று. யாராவது அடுத்த கடை பூட்டை போய் இழுத்து பார்ப்பார்களா? அவ்வாறு பார்த்தால் பிடித்து உள்ளே போட்டு விட மாட்டார்களா? அதுபோல கொஞ்ச நேரம் அது பாதுகாப்பாக இருக்கின்றதா என்பதற்கே சோதனை செய்கின்றோமே, இது பாதுகாப்பாக இருக்கின்றதா என்று நாம் சோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டாமா என்கின்றார். அதைத்தான் அருணகிரிநாதருடைய அந்த வாக்கு சோதித்த மெய்யன்பு என்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான அன்பு நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நன்றாக தழைக்கும்படியாக செய்து எல்லா விதமான மங்களங்களையும் அருளுமாறு ஆறுமுக வள்ளலிடம் வேண்டுவோம், அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.